ஹாய் மக்களே, இன்னைக்கு கொஞ்சம் கோவமாக சமைச்சேன். சாப்பாடுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சுட்டு மஷ்ரூம் தொக்கு செஞ்சு சாப்பாட்டில் கலந்து குழந்தைக்கு லஞ்சுக்கு கொடுத்தாச்சு. அண்ட் சவுச்சவ் சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் எங்களுக்கு. அண்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தேன். அதுதான் அவனுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துருந்தேன். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். சமையல்லாம் முடிஞ்சிடுச்சு. மேங்கோ பார்த்தீங்கன்னா நேற்று தோட்டத்துக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த தோட்டத்தில் அப்படியே வந்து பறித்து கொடுப்பாங்க. இந்த கல்லை வச்சு பழுக்க வைக்கிறதுலாம் கிடையாது. அப்படியே பழுக்கிற மாம்பழம்ன்றதுனால அவ்வளோ இனிப்பு, அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த மாம்பழம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காம வார வாரம் போய் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுடுவேன். சீசன் இருக்கும் போதே சாப்பிட்டணும் இல்லையா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு. ஏன் கோவமாக சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வெட்னஸ்டேவே வந்து படத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா லாஸ்ட் வந்து ஜெயிலர் படம் தான் நான் வந்து தேட்டர் போயிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் படத்துக்கே போகல. நடுவில் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அம்மா இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. குழந்தை ஸ்கூல் போகும்போது மட்டும்தான் என்னால் சினிமாவுக்கு போக முடியும். ஏன்னா சினிமாவுக்கு அவனை கூப்பிட்டு போனால் அந்த ஏசி ஒத்துக்காது, அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுன்றதுனால நம்ம கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். சரி, நான் ஃப்ரைடே கூப்பிட்டு போகிறேன், என் ஹஸ்பண்ட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் அவர் கூப்பிட்டு போவார் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். கடைசியில் அவர் வந்து அதை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதே மறந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு ஆஃபீஸ் வேலை இருந்திருக்கு. ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த கோவத்திலே சமைக்க ஆரம்பிச்சேன் பாருங்க. சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நேற்றே எல்லா துணியும் துவச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி போகணும் சினிமாக்குன்றதுனால அந்த ஆசையும் போயிடுச்சு. வீடெல்லாம் பெருக்கிட்டு மாப் போட்டுட்டு ஃப்ரைடேன்றதுனால டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸு தைக்க வேண்டிய வேலை இருக்குது. நம்மளோட ட்ரெஸ்ஸை அதை தைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி ஆகிட்டேன். ரொம்ப ஆசைப்பட்டு அந்த விஷயம் நடக்கலைன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு நடக்காமல் போன விஷயம் இருக்கா? சினிமாவுக்கு போகணுன்றது ஒரு சின்ன ஆசை தான், அது வந்து ரொம்ப பெரிய ஆசை எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா சினிமாவுக்கு ரொம்ப ரேராக தான் போவேன் இப்போல்லாம். அண்ட் வந்து பைனாப்பிள் வந்து கொஞ்சம் இருந்தது, அதை கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இப்படி நடந்ததா ஷேர்